அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ். பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2025ல் டிகிரி முடித்தவங்களுக்கு இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெல்லி போலீஸாக இருக்கட்டும், ஆர்ம்டு ஃபோர்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே சப் இன்ஸ்பெக்டருக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. யாராலும் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராவது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவும். சரிங்களா? இந்த அடுத்தடுத்த அப்டேட் நம்மளோட சேனலில் கொடுத்துட்டே இருப்பேன். இது ஷார்ட்டாக சிபிஓ சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது யூனிஃபார்ம் டியூட்டி கிடையாது அப்படின்ட்டு அப்ளிகேஷன் போடாமல் விட்டுருவாங்க. அதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் போலீஸ் துறைக்கு போகக்கூடிய நபர்களும் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிபிஓ சப் இன்ஸ்பெக்டருக்கான கால்ஃபரை மறக்காமல் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தாச்சு. நோட்டிஃபிகேஷன்னா எந்த டேட்டில் இவங்க அலௌன்ஸ் பண்ணாங்க, எப்போ வெளியாக போகுதுன்றத தகவலை கொடுத்துட்டாங்க. அதனால் சப் இன்ஸ்பெக்டருக்கு தயாராகக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணிங்க. ஏன்னா அந்த வேலை பல ஜாபு வந்துகிட்டே இருக்குது. எதாக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க. எஸ்எஸ்சி மூலிமா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. போஸ்ட் நம்மளுக்கு எப்போ தகவல் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் 17ஆம் தேதி இவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எஸ்எஸ்சி சிபிஓ சப் இன்ஸ்பெக்டரு ஆன்லைன் ஃபார்ம் 2025 2025 6ஆம் மாதமே இவங்க இந்த மாதிரி நாங்கள் ஆட்களை தேர்வு செய்ய போகிறோம். அப்ளிகேஷன் போடுகிற நபர்கள் யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். டெல்லி போலீஸு உங்களுக்கு போஸ்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே உங்களுக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க. ஓகேங்களா? டெல்லி மட்டும்தான் உங்களுக்கு டெல்லி போலீஸை போஸ்டிங் அமையும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ரவுண்ட் அடிப்பீங்க. எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. நார்த்தாக இருந்தாலும் சரி, சவுத்தாக இருந்தாலும் சரி, ஈஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இதோட எலிஜிபிலிட்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு, செகண்ட் கோல்டு மெடலிஸ்ட்டு, தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறவங்க அப்படின்லாம் கிடையாது. எந்த மார்க் அடிப்படையில் உங்கள் ஆட்கள் தேர்வு செய்யலை. நீங்கள் டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் அது எந்த டிகிரி இருந்தாலும் சரி. டிப்ளமோ அண்ட் ஐடி இதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. சரி, அடுத்த கட்டமாக இந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓபிசி கேட்டகிரி அண்ட் அதர் கேட்டகிரி அன்ரிசர்வில் போட்டி போடுறவங்க கண்டிப்பாக நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபீமேலுக்கும் கிடையாது எக்ஸாம் ஃபீஸு, ஃபீமேலுக்கும் கிடையாது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேங்களா? அது நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனோடனே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்தோடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, தற்போதைக்கு அப்ளிகேஷன் டேட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கிடையாது. எப்படி? இன்னும் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த வேலை இருக்கிறதுனால அதுக்கு எஃபெக்ட் போகிற நபர்களுக்கு உடனே நம்மளோட சேனலில் பப்ளிசிட்டி பண்ணால் தான் நீங்கள் அது உடனே நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்குவீங்க. அதனால தான் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வருதோ முன்கூட்டி நான் தகவல் கொடுத்துருவேன். சரி, மினிமம் ஏஜ், இதோட ஏஜ் கேட்டகிரி பார்த்துருவோம். ஏஜ் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் 20 வயசுக்கு மேலே இருக்கணும், 25 வயசுக்குள்ளே இருக்கணும். கம்பல்சரி நீங்கள் 20 வயசு 25 வயசுன்னு சொன்னாவே நீங்கள் கம்பல்சரி டிகிரி முடித்தவங்கள தான், கிராஜுவேட் பர்சனாக தான், கம்பல்சரி யூஜி முடித்தவங்கள தான் இருப்பீங்க கம்பல்சரி. ஓகேங்களா? யூஜி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்கள தான் இருப்பீங்க. நான் ஃபஸ்ட் டைம் சொன்னது தான். நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு போதுமானது. இதிலோட மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா. இதோடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ? 35,400. அதிகபட்சம் 1,12,400 ரூபா. சேல்ரி குறையே இருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக தான் கொடுப்பாங்க சம்பளமெல்லாம். ஓகேங்களா? சிபிஓ சப் இன்ஸ்பெக்டர் அவைலபிள் சூன். இன்னும் வேக்கன்சி எவ்வளோன்றது இன்னும் சொல்லலை. அதனால் யாரும் கருத்து கணிப்பு சொல்ல வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுடைய வேக்கன்சி எவ்வளோன்றதை பார்த்துங்க. அது ஒரு வேக்கன்சி இருந்தாலும் உங்களுக்கான வேலையாக
ஃபிக்ஸ் பண்ணிங்க. சரிங்களா? இப்போது நோட்டிஃபிகேஷன் உள்ளே போயிடலாம். நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ளே போனால் தான் சில பேர் வந்து ஒரு பொய்யான வீடியோ போடுறீங்க இல்லை அப்படின்னலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் ஒரு கிளியர் கிடச்சிரும். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வருது, நம்ம ஒன்றும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றது. நோட்டிஃபிகேஷன் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு எஸ்எஸ்சி லோகோ கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் 2025. நம்மளுக்கு தகவல் கொடுத்தது நான் சொன்னல 16ஆம் தேதி தகவல் கொடுத்தாங்க. ஜூன் கூடிய விரைவில் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்டர் த செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அதனால் நாட்களை வந்து நீங்கள் குறைச்சி எடை போட்டு உங்களுடைய எஃபெக்டை வந்து போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியும். சேலரி எல்லாம் குறைய இருக்காது. பட்டையை கலப்பலாம். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. SC/ST மாணவர்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஓபிசி மாணவர் அன்ரிசர்வ். சரியா? இப்போ எனக்கு வந்து நான் பிசியில் இருக்கேன் ப்ரோ, எம்பிசியில் இருக்கேன், நான் அப்ளிகேஷன் போட முடியுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். எப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அது வாங்கி வச்சிக்கினா மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு 3 வருஷம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 25 வயசுக்குள்ளே இருந்தால் தேவை கிடையாது. 25 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போட்டி போட முடியும். SC/ST மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. அவங்க நார்மலாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சாவே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக SSC CPO சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் வந்த உடனே நம்மளோட சேனலில் பப்ளிசிட்டி பண்ணுறேன். தமிழ்நாடு SI விட இந்த டிபார்ட்மெண்ட், இந்த சப் இன்ஸ்பெக்டரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு பவர் இருக்குது. அதனால் சேலரி பேசிக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சாதாரண ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒரு சோல்ஜராக உள்ளே போனாவே எந்த அளவுக்கு சம்பளம் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டி போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனாலன்றது வாய்ப்புன்றது ஒரு முறை தான் கரெக்டாக அனைவரும் பயன்படுத்திக்கணும். நான் வாய்ப்பு வரதை தகவல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.